ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறமா ஒரு வேலை இருக்கு வச்சுங்க, அதுக்கு எதுக்கு மனுஷன் அதை வந்து ஏன் ஆட்டோமேட் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எத்தனை நாள் வந்திருக்காங்க, அதை வச்சு சேலரி கால்குலேட் பண்ணிட்டு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அவங்களுக்கு சேலரி ஸ்லிப்பு அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், அதுங்க ஹெச்ஆர் தேவையில்லையே. கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணுதுன்னா கம்பெனி மேல குறை சொல்றதை விட்டுட்டு இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவன் வந்து ஒரு 80,000 1 லட்சம் சேலரி வாங்குவான். ஆனால் அவனுடைய பர்ஃபார்மன்ஸோ அவனோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கோ அவன் கொடுக்குற அவுட்புட் 30,000 கூட இருக்காதுங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு நுழையணும், டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிக்கணும், கெரியர் அட்வைஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐடி லே ஆஃப், ஐடியோட பூமை பற்றி மட்டும் பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு வந்து ஐடியில் இருக்கிற லே ஆஃப் பற்றியும் பேச போகிறேங்க. என்னங்க பயமாக இருக்குங்களாங்க? ரொம்ப சிம்பிளுங்க. எல்லா ஃபீல்டுமே லே ஆஃப் நிதர்சனமான உண்மை. அந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயின் பண்ணுற புத்திசாலிகளும் இங்கே இருக்க தாங்க செய்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து எதனால் லே ஆஃப் நடக்குது, அதில் எப்படி நீ ஜெயிக்கணுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன இந்த மாணவர்கள் நீங்கள் பார்க்கலாங்க. இவங்க எல்லாருமே ரீசெண்டாக நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆனவங்க. நீங்களும் படித்து பிளேஸ் ஆக முடியுங்க. நான் வந்து ஐடிக்குள்ளே போகிறதுக்கான கோர்சஸ் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கோர்சஸ், இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், அதோட இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா வந்து மொதல் ரீசன் ஐடி இருக்க டெக் கம்பெனிஸ் லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ ஐடி லே ஆஃப்க்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து குளோபலான ஒரு ஸ்லோ டவுன் தாங்க. அதாவது எக்கானமி அண்ட் மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. பேசிகிட்டு இருக்கிற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ருப்பியோட வேல்யூ வந்து டாலருக்கு நிகராக வந்து சரித்திரத்தில் இல்லாத அளவு வந்து பீக்கில் போயிருக்குங்க, டவுன் ஆகிருக்குங்க ருப்பியோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா வந்து எல்லா கம்பெனிஸும் பயப்படுவாங்க. என்னடா எக்கானமியோட ஸ்திரத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போதே, நம்மளால் சர்வே பண்ண முடியுமா, நம்ம இவ்வளோ பேர் எடுத்து வச்சிருக்கோமே, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கம்பெனி ரன் பண்ணணும், கிளைண்ட்டுக்கு நம்ம தேவையானதை கொடுக்கணுன்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் தான் வந்து கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பற்றி திங்க் பண்ணுவாங்க. டெக் லே ஆஃப்க்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து ஒரு பக்கம் ஆட்டோமேஷனும் ஏஐயும் ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றி நம்ம பேசலாங்க. மேனுவலான ரிப்பீட்டடான ஐடி ஒர்க்ஸ் நிறைய இருக்குங்க. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறமா ஒரு வேலை இருக்கு வச்சுங்க, அதுக்கு எதுக்கு மனுஷன் அதை வந்து ஏன் ஆட்டோமேட் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏஐ மூலமாக சில டூல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எத்தனை நாள் வந்திருக்காங்க, அதை வச்சு சேலரி கால்குலேட் பண்ணிட்டு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அவங்களுக்கு சேலரி ஸ்லிப்பு அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுற மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம், அதுங்க ஹெச்ஆர் தேவையில்லையே. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெச்ஆர் பேஸ்டு ஜாப்ஸுங்க, அட்மின் பேஸ்டு ஜாப்ஸுங்க, கோடிங்கே வந்து ரிப்பீட்டாக எழுதுகிற கோடிங் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஏஐ மூலமாக ஆட்டோமேட் பண்ணு, இல்லை ஏஐ மூலமாக அந்த கோடை ஜென்ரேட் பண்ணிட்டு எல்லா ஃபீல்டுமே, ஐடி மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஃபீல்ட்லையும் ஏஐ வந்துச்சுங்க. ஐடியில் ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. அதனால் வந்து இந்த அரைச்சமாகவே அரைக்கிற வேலைங்க, ரிப்பீட்டாக பண்ணுற வேலைங்க, மேனுவலாக பண்ணுற வேலைகள் எல்லாமே அழிஞ்சு எல்லாமே ஏஐ பண்ணுறதொட்டு அதுக்கு ஆள் தேவையில்லைன்னு நிறைய லே ஆஃப் நடந்துட்டுருக்குங்க. இதை பார்த்துட்டு ஒரு பேனிக் ஆகலாம், ஆனால் அப்படி ஏஐ வந்துச்சு ஐடியில், அப்படிலாம் கிடையாதுங்க. ஐடியில் வேலை எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குங்க. அந்த ஏஐ பயன்படுத்தி இனிமேட்டு பண்ணுற புத்திசாலிங்க இப்போ தேவைப்படுறாங்க. இவ்வளோதாங்க ஆன்சர். என்னதான் 1000 ரீசன் சொன்னாலுமே இந்த பக்கம் இந்த கொரோனா முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிஸ் என்ன பண்ணா ஏகமா ஹையர் பண்ணிட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா போயிடுச்சுங்க. அது என்ன பிரச்சனை? கொரோனா டைமில் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து வெளியில் போய் நீ வேலை செய்யணும், ஐடியில் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே வேலை செய்யலாம்னு வச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து
அதர் ஃபீல்டு இந்த மெக்கானிக்கல் சிவில் டிப்ளமா இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஏதோ ஒரு கோர்ஸை படிச்சுட்டு ஐடி கம்பெனிஸில் போக ஆரம்பித்தாங்க. அதில் வந்து 50% வந்து நேர்மையாக போனாங்க, 50% வந்து கம்பெனி ஏமாற்றி பேக்டோர் மூலமாக போனாங்க. இந்த ஏமாற்றி போனாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ கண்டுபிடிச்சி செலக்டிவாக துரத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த லே ஆஃபுங்க. அதாவது கம்பெனி ஏமாற்றி போனவங்க எல்லாருமே வந்து இப்போ கண்டுபிடிச்சி அவங்க துரத்திட்டு இருக்கான்றதான் நிதர்சனமான உண்மைங்க. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி லே ஆஃப் ஆரம்பிக்கிறான்னா கம்பெனி ஸ்ட்ரகிள் பண்ணுதுங்க. அதுக்கு என்னங்க காரணம்? ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிருக்கும், இல்லை பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். எக்கானமி ஸ்லோ டவுனுடைய ஒரு முக்கியமான இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா வந்து வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வராதுங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் கேன்சல் ஆகிற தொட்டு வச்சிருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே வந்து பெஞ்சுன்னு கொண்டு போவாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி படிச்சு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அதை படிக்காமல் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணாத யாராக இருந்தாலும் வந்து அவங்கள வந்து வெளில துரத்திடுவாங்க. இதுதான் வந்து நடந்துருக்கிற ஐடி ஃபீல்டோடைய சினாரியோங்க. ஆன் தி அதர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 பேர் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் எதுக்கு அவ்வளோ பேர், அது 5 பேராக பண்ணுன்னு கிளைண்ட்டு கேட்பான். அப்போ 5 பேராக குறைச்சி மீதி 5 பேர் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்க. அவங்கள வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனிஸுங்க. கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணுதுன்னா கம்பெனி மேல குறை சொல்றதை விட்டுட்டு இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ். அது என்ன கிரைட்டீரியால தூக்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஐடி கம்பெனியில் ஒரு டெர்மினாலஜி இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். அதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவன் வந்து ஒரு 80,000 1 லட்சம் சேலரி வாங்குவான். ஆனால் அவனுடைய பர்ஃபார்மன்ஸோ அவனோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கோ அவன் கொடுக்குற அவுட்புட்டு 30,000 கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க. இதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், சர்டிஃபிகேஷன் பண்ணு, கிராஸ் டெக்னாலஜி கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை சரியாக பண்ணி கம்பெனியோட பிளேஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க அண்ட் கம்பெனியோட துரத்தப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இது இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அமையுங்க. சரிங்க, லே ஆஃப்னு சொன்னா போதுமா? ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, யார் இதில் பெருசாக அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளில் வந்து இந்த மிடில் லெவலுங்க, இந்த மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே துரத்திட்டு தான் இருக்காங்க. என்ன ரீசன்னா அதிகப்படியான சேலரிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அவுட்புட் இல்லைன்ற பட்சத்தில் வந்து கம்பெனிஸ் இப்போ லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுமே. ஸோ ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் இந்த இம்பாக்ட் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே ஒரு காரணமாக இருந்தாலும் கம்பெனி ஒர்க்கிங் கல்ச்சர் மாற்றிட்டான். எதுக்கு எம்ப்ளாயி போடணும்? கான்ட்ராக்டராக எடுத்து பண்ணலாமா? டெம்பரரி எம்ப்ளாயி, ஃப்ரீலான்சர் அவங்கள வச்சு பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ கம்பெனிஸ் இப்போ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா வந்து கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு டேபிளை போட்டு அவனுக்கு ஒரு கரண்ட் பில்லு, ஏசி எல்லாமே செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து அவன் கரண்ட்லேயே அவன் வேலை செய்யட்டும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சருங்க, அவனுக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எடுத்துக்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு எம்ப்ளாய்க்கு நம்ம மூவ் ஆகிக்கலான்ற மாதிரி கம்பெனிஸ் இப்போ அவங்களுடைய ட்ரெண்டே மாற்றிட்டு வராங்கன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. இது எல்லாமே வந்து காஸ்ட் கட்டிங் ஃபேக்டருக்காக கொண்டு வராங்க. சரிங்க, லே ஆஃப் பற்றியே பேசிட்டு இருக்கலாமா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்கில்லை வந்து நம்ம டியூன் அப் பண்ணோம்னா ஐடிக்குள்ளே போக முடியும், இந்த லே ஆஃப்லேருந்து தப்பிக்க போகிறேன்ட்டு பார்க்கலாம். என்னங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே வேலை கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையவே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு பீப்புள் கிடைக்கலன்றது மட்டும்தான் பிரச்சனைங்க. ஓகேவா? இங்கே ப்ராப்ளம் என்னங்க, நாம் என்ன சொல்கிறோம், வேலை கிடைக்கலன்றோம். கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து ஸ்கில்லான பீப்புள் கிடைக்கலன்னா நீ ஸ்கில்டாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியில் போய் மேட்ச் ஆகிடுவேன். இங்கே ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. ஓகேவா? கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியில் இருக்கேன், நான் ஃப்ரெஷரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், எதுவாக இருந்தாலும் ஸ்கில் இருந்தால் இங்கே வேலை கிடைக்குங்க. என்ன மாதிரி ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெப் டிசைனிங், ஃபுல் ஸ்டாக் வந்து எவர் கிரீனுங்க, எப்போவுமே வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, டெவாப்ஸ், லினக்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டாக படிச்சுன்னா நல்ல ஸ்கோப் இருக்குங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து நான் கோடிங்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஐ யூஎக்ஸ் இந்த மாதிரி ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்ற பட்சத்தில் வந்து இந்த பக்கம் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்ற மாதிரி வந்து ஃபீல்டை சூஸ் பண்ணி போகலாங்க. அப்படி இல்லைனா ரிசர்ச்னு சொல்லக்கூடிய டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ, இது தாங்க இருக்கிற ஃபீல்டுங்க. இதை தவிர வேறு எந்த ஃபீல்டுமே வந்து திங்க் கூட பண்ணாதீங்க. அண்ணா ஐடிக்குள்ள நுழையணும்னா எனக்கு கைடன்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னோட நம்பருங்க, இமெயில் ஐடி, இன்ஸ்டான் எல்லாமே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. நம்பிக்கையோட போராடலாங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.